வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு, அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை வாடன் சம்பா அரிசின்னு சொல்லுவோம். இந்த வாடன் சம்பா அரிசி உங்கள் அன்றாட உணவில், மதிய உணவில், இல்லை காலை உணவில் கூட நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது, ரொம்ப குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே குமட்டல் அதிகமாக இருக்கும். ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா வாந்தி எடுப்பாங்க. ஒரு சில பெண்கள் வாந்தி வராதானா குமட்டல் உணவு காலையில் எழுந்த உடனே அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? குமட்டல், வாந்தி, அதே சமயம் காலையில் எழுந்த உடனே தலை சுற்றல் அதிகமாக இருக்கும். இது மாதிரியான மார்னிங் சிக்னஸ் எதுவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா வாடன் சம்பா அரிசியில் அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஏற பார்த்தா ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு மேலே எது சாப்பிட்டாலும் எத்துட்டு வராமல் இருக்கும். புளிச்சேப்பு வந்துகிட்டே இருக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனைலாம் ஏற்படும் இல்லையா? எந்த ஒரு அஜீரண பிரச்சனையும் ஏற்படாமல் தடுத்து உங்கள் குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பாதிப்பு வராமல் தடுக்கிறதுல இந்த வாடன் சம்பா அரிசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாடன் சம்பா அரிசியை உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறதால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், ஹீமோகுளோபின் அளவை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்க முடியும். இரத்த சோகை நோய் பாதிப்பு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆர்பிசி கவுண்ட் கம்மியாகும், இல்லைனா ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ தான் அயன் சப்ளிமெண்ட் இல்லை ஃபோலேட் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உணவு முறை மூலமாக இரும்பு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது அந்த இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் ஈடுகட்ட முடியும். வாடன் சம்பா அரிசியில் இரும்பு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால இரத்த சோகை பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து கர்ப்ப காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் அளவு, இரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி ரெட் பிளட் செல்லோட அளவையும் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களுக்கு இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா வாடன் சம்பா அரிசியில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு போஸ்ட் பார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் கவனிக்கணும், தன்னோட உடல்நல ஆரோக்கியத்தையும் கவனிக்கணுன்ற ஒரு காரணத்தினால நிறைய பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக குழந்தை பிறந்த ஒரு முதல் 6-7 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் பார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? இயற்கையாகவே மன அழுத்தத்தையும் கம்மி பண்ணி இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் தாய்ப்பால் சுரப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா வாடன் சம்பா அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் 2 பேருமே கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு அரிசி இது. அதே சமயம் எல்லா பெண்களும் பருவமடைந்த காலகட்டத்திலேருந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் வரைக்கும் இந்த அரிசியை தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் மென்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் எலும்பு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் மூட்டு வலி, முழங்கால் வலியெலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த வாடன் சம்பா அரிசியை தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் வராமல் தடுக்கும். நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். பார்த்தா இதில் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. 3வது முக்கியமானது, நான் சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் அளவை நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவை பராமரித்து இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். 4வது நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். 5வது முக்கியமானது உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கும். உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். அதே சமயம் கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யும். நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். இதனாலேயே பார்த்தா உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். இதனால் வாடன் சம்பா அரிசி அப்படின்ற நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை அடிக்கடி கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.